அறிவிற்சிறந்த சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசைக்காக பொருட்பாலில் 91வது அதிகாரமாக உள்ள பெண் வழி சேரல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 910வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். பெண் வழி சேரல் என்பதற்கு பண்பற்ற மனைவியின் சொற்படி நடவாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 910வது திருக்குறளுக்கு செல்வோம். என் சேர்ந்த நெஞ்சத்து இடன் உடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமை இல். என் சேர்ந்த நெஞ்சத்து இடன் உடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமை இல். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நன்கு சிந்தித்து செயலாற்றக்கூடிய சான்றோர்கள் தன்னுடைய பண்பற்ற மனைவியின் சொற்படி கேட்டு எச்செயலையும் செய்யும் பேதமை அவர்களிடம் இருக்காது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: நன்கு சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர் பெருமக்கள் எச்செயலையும் தன்னுடைய பண்பற்ற மனைவியின் சொற்படி கேட்டு நடக்கும் அறியாமை எப்போதும் இருக்காது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.